பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று ஓரென மறுபிலே பயின்ற பாவையே திருக்குறளே. நான் கம்மலி 11ஆம் வகுப்பிலிருந்து உலக பொதுமறையாம் திருக்குறளின் பெருமையை பேச வந்துள்ளேன். திருக்குறள் ஒரு வாழ்வு நூல். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை பற்றி கூறும் முப்பாலாகும். திருக்குறளானது மொழி, இனம், சாதி என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சேரக்கூடியது. பகவத்கீதையானது இறைவன் மனிதனுக்கு வாழ்க்கை நெறியை பற்றி சொன்னது. திருவாசகமானது இறைவனுக்கு மனிதன் சொன்னது. ஆனால் மனிதனுக்கு மனிதன் கூறிய ஒரே நூல் உலக பொதுமறை என புகழ் பெறும் திருக்குறளே ஆகும். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழிலே படைக்கப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த நூலாக கருதப்படுவது திருக்குறள் ஆகும். திருக்குறளானது தமிழ் அரும்பெரும் புலவரான திருவள்ளுவரே இயற்றியுள்ளார். திருவள்ளுவரை பொய்யாமொழி புலவர், தெய்வ பாவலர், முதற் பாவலர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, மன்னன் உயர்த்தே மனத்தலை உலகம். ஒரு நாடும் நாட்டு மக்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு மன்னனின் ஆட்சியே முதன்மையாகும். செங்கோன்மையாவது செவ்விதானிய முறை செய்தலுடைமை. குற்றமும் குணமும் தூக்கி ஆராய்த்தலால் கோல் என்றார். அது செங்கோன்மையால் செங்கோல் ஆயிற்று. நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மழையை எதிர்பார்த்தே வாழ்கின்றனர். மழை பெய்யும் போது மண் வளம் பெருகும். மண் வளம் பெருகும் போது நிலவளங்களும் பெருகும். நிலவளங்கள் பெருகும் போது மக்களின் பயிர் வளங்களும் உடல் நலமும் செல்வ செழிப்போடு இருக்கும். தித்திக்கும் எம் தமிழ் மொழியில் பேசுகையில் திகட்டாத எம் தமிழ் மொழியை ஏதுகையில் யாதும் ஊரே யாவரும் கேளீரென யாவரும் ஓர் தாய் மக்கள் என அன்பு பாராட்டுவதே எம் தமிழர் பண்பாடு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மேந்திரா. நான் இப்போது பேச வந்திருக்கும் தலைப்பு நீரின்றி அமையாது உலகு. ஆம், நீரின்றி அமையாது உலகு. நீர் இந்த ஒற்றை சொல் வெறும் சொல் அல்ல. இந்த உலகில் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ வேண்டும் என்றால் காற்றுக்கு அடுத்த முக்கியமான ஒன்று தண்ணீர் தான். ஆகவே தண்ணீரை திரவ தங்கம் என்று அழைக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத வாழ்க்கையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எனவே வான்புகழ் வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்றார். அந்த நீர் வேளாண்மை தமிழர்களின் பண்பு குறிப்பிடத்தக்கது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல கரிகாலனின் கல்லணை கொண்டு போதுமே. இன்றைய நாகரீக காலத்தில் எத்தனையோ அணைகள் தாக்கு பிடிக்காத நிலையும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக இருக்கிறது கல்லணை. கல்லணை மட்டுமா, குளத்து பாசனம், ஏரி பாசனம், கிணத்து பாசனம், வாய்க்கால் பாசனம் என தமிழர்கள் நீர் மேம்பாட்டு அறிவில் சிறப்பித்த காலம் அது. செங்கல்பட்டு மாவட்டத்தை ஏரிகள் மாவட்டம் என்று அழைத்தார்கள். ஆனால் இன்று அந்த ஏரிகளின் நிலைமை கேள்விக்குறியாகவே உள்ளது. காவிரியும் கல்லணையும் வாரி வழங்கினாலும் வானம் வழங்கியதே அவர்கள் என்னாலும் உதாசீனப்படவில்லை. ஏனென்றால் காவிரி பைத்தாலும் கார் முகி பைக்காது என்பது அவர்களின் நம்பிக்கை. அதே சமயத்தில் காவிரியும் தாயாகவே போற்றி வணங்கி வந்தார்கள் தமிழர்கள். காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கண்டதர் வைகை பொருளை நதி என்றார் பாரதியார். காவிரி மட்டுமல்லாமல் அனைத்து நதிகளும் வற்றாத ஜீவ நதிகளாக ஓடி தமிழர் வாழ்வில் வளம் சேர்த்தது. கால்நடைக்கும் கதிரவனுக்கும் பொங்கல் விழா எடுப்பது போல தண்ணீருக்கும் ஆடிப்பெருக்கு கொண்டாடுகிறார்கள் நமது தமிழர்கள். சில ஆண்டுகள் முன்னால் கூட ஆடிப்பெருக்கன்று ஆற்றங்கரைக்கு சென்று குடும்பத்தினர்களோடு மகிழ்ந்து கேளிக்கையில் பங்கு கொண்டவர்கள் நமது தமிழர்கள். ஆனால் இப்பொழுது ஆற்றங்கரையில் தண்ணீரும் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இல்லை. மற்ற பண்டிகை போல ஆடிப்பெருக்கும் தொலைக்காட்சி முன்பு தொலைந்து நிற்கிறது. வான்புகழ் வள்ளுவர் வான் சிறப்பு என்ற தனி அதிகாரமே எழுதியுள்ளார் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக. அதாவது கடவுளுக்கு அடுத்ததாக தண்ணீரையும் மழையும் வைத்துள்ளார் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்று எழுதிய திருவள்ளுவரையும் மாமழை போற்றுது மாமழை போற்றுது என்று போற்றி பாடிய இளங்கோடிகளையும் வணங்கி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி.